கண்ணீரை இறந்துதார படமுள்ளார்கள் பவரம் போல ஆறாத கண்ணீரை எங்கமெல்லாம் அள்ளி செதற விட்டார். பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் சிந்தி சிதைக்கியா கண்ணி என்னம்மா நீ பிள்ளைக்காக இப்படி இருந்து அழுகிறீங்க? பிள்ளை கவலை தீரன்னா அதுக்கு என்ன வழி? உனக்கு பிள்ளையா கொய்யன்னு ஆசை இருந்தா நான் உன் மடியில படுத்துக்கிறது என்ன போல பிள்ளையா கொய்யம்மா. எனக்கு போட்டுக்கோ. அதுக்கண்ணா அதனால ஆசைப்படலாமா? அதிக ஆசைப்படக்கூடாது. அதான் சொல்லியிருக்காங்க, வேற ஆசை பெரும் நஷ்டமா. காலை நீட்டினாலும் கால் வெடிக்க முடியல. எவ்வளவு நேரம் நீட்டிக்கிட்டே இருக்க முடியும்? அதனால என் கனவா ராசமண்ணா பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் சிதறவிட்டா. அதனால எனக்கு நீ பிள்ளை, உனக்கு நான் பிள்ளை. நமக்கு எதுக்குடி பிள்ளை? நமக்கு எதுக்கு மண்ணா? நமக்கு எதுக்கு பிள்ளை என்று சொல்லாதீர்கள். பிள்ளைங்கிறது சும்மா கிடையாது. பெண்களோடு ஒரு பட்டத்தை தீர்ப்பதுதான் பிள்ளையம்மண்ணா. பெண்கள் பட்டத்தை தீர்க்கனா என்ன பட்டம்? மலடு பட்டம், மலட்டி பட்டம் தாங்களே. மலடினா என்ன, மலடு பட்டம்னா என்ன? மலடின்னு சொன்னா ஒரு பிள்ளை இல்லாம இருக்காம தான் மலடிமாங்க. மலட்டு பட்டம்னு சொன்னா வயசுக்கே வராம இருப்பாங்கல்ல, அவங்கதான் மலட்டு பட்டம். அது தெரியாம மலடி 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 மலட்டு பட்டம்னு சொல்லி எல்லாத்தையும் மட்டும் உழப்புதாங்க. ஆமா, மலடி வேற, மலட்டு பட்டம் வேற. மலட்டு பட்டம் தீரணும்னா ஆண்டவன் சிவனாரே எண்ணி நம்ம தான் நினைக்க முடியும். நம்மளோட மனக்குறை மனப்பாட தீர்க்கணும்னா யார நம்ம தள்ளன்னு சொல்ல முடியுமா? கடவுள் கொடுக்கறதும் வரணும் என்ன முடியும்? அதனால கனவா ராஜமன்னா 30 வயதாகியும் முடிதறிக்க குழந்தை இல்ல, 40 வயதாகியும் நாடாள குழந்தை இல்ல, 60 வயதாகியும் ஆணும் இல்ல பெண்ணும் இல்லையமன்னா எங்கனவா ராச மன்னா 30 வயதும் ஆச்சு, முடிதறிக்க குழந்தை 40 வயதும் ஆச்சு, நாடாள குழந்தை 50 வயதும் ஆச்சு, எனக்கு ஆணும் இல்ல பெண்ணும் இல்லை, 60 வயதுமாகி 60 வயதுமாகி எனக்கு அடுக்கரைக்கு பிள்ளையே அடுக்கரைக்கு மக்களோடு சேர்வதப்போ என்னோட இறுதி பட்டம் தீர்வதப்போ எனக்காரோட சேர்வதப்போ எங்கராசமன்னா ஒரு பாவம் செய்யலைய, ஒரு பாவம் செய்யலைய, குணகுற்றம் வந்தது
தெய்வம் வந்ததென்ன மன்னாரி மன்னா மகுடமுடி ராசமன்னா 30 வயதாகியும் எனக்கு முடிதறிக்க குழந்தை இல்லை. ஆமா பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போது முகமுடையார் தாத்தா கோயிலிலிருந்து மஞ்சப்பட்டி 30 வயதாச்சு எனக்கு முடிதறிக்க குழந்தை இல்ல. 40 வயதாச்சு மன்னா நாடாள குழந்தை இல்ல. 50 வயதாச்சு எனக்கு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல. 60 வயதாகி அடுக்கலைக்கு கூட ஒரு பிள்ளை இல்ல. அடுக்கலைக்குள்ள பிள்ளைன்னா என்ன? ஒரு பொட்ட பிள்ளையை பெற்று எடுத்தோம்னா விவரங்களை சொல்லி அதை வாழ்த்தி வளர வச்சு அதுக்கு எல்லா செய்முறையும் செஞ்சு நம்ம மனம் முடிச்சு கொடுக்கோம்ல. மாமிய வீட்டுல போன உடனே அடுப்பை பத்தி வைப்பாள்ல, அதுக்காக ஒரு பிள்ளை வேணும் அல்லவா? ஆண் பிள்ளையை பெற்றோம்னா அலங்கோலம், பெண் பிள்ளையை பெற்றோம்னா பேர் அலங்கோலமா? இப்போ இப்போ அப்படி நடக்கும். ஆமா அதான் சொல்றாங்க, நாம் இருவர் நமக்கு யாருக்கு ஒருவர். ஆமா இழந்தபாடே வேண்டாம், சும்மா இருக்கிறதே மேல். அது பெரிய பாடு. சரியா? என் கனவா ராஜமன்னா என்னதான் இருந்தாலும் என் மலர்பட்ட என்னைக்கு தீர மக்களோட என்னைக்கு உட்கார்ந்து சேர என் இறுதி பட்டம் என்னைக்கு தீர இனத்தாரோட என்னைக்கு சேரமன்னா கனவா ராஜமன்னா கத்தரிக்கா கொண்டதீர கத்தரிக்கா கொண்டதீர கத்தரிக்கா பிள்ளையுமா கத்தரிக்கா கொண்டதீர கனவா ராஜமன்னா கத்தரிக்கா பிள்ளையுமா கத்தரிக்கா கொண்டதீர கையாள மகளையில மல்லிகப்பு தோட்டத்தில மல்லிகப்பு மலர்வரிக்க என்னுடைய வார்த்தைகள் அன்று ஒரு நாளையில மன பாவம் பக்கத்தில உயிர் ஒன்று கூடு கட்டும் உயிர் கூட்ட கழித்தேனோ உயிர் கூட்ட நானும் பணமாக இருப்பேன். ஊட்டி மலையில ரோசா போட்டிருக்க ரோசா புத்தலப்போ வாராசமன்னா ரோசா மேல இருக்கும் ஊட்டி நான் கழித்தேனோ ஊட்டி நானும் குழந்தை ஒன்று இல்லை குழந்தை ஒன்று இல்லை மண்ணோ மன்னாதி மன்னா மகுடமுடி ராசமன்னா கத்தரிக்காய் தோட்டத்துல எனக்கு காய் பறிக்க ஒரு குழந்தை இல்ல. வெள்ளரிக்காய் தோட்டத்துல விளையாட பிள்ளை இல்லைய மன்னா. ராஜமன்னா பூசணிக்காய் தோட்டத்துல பூவை மோந்து பார்க்க கூட பிள்ளை கிடையாது. மல்லிகைப்பூ தோட்டத்துல மலர பறிக்க பிள்ளை இல்ல. அதனால மன்னாதி மன்னா எந்த பாவமும் செய்யாத எனக்கு ஏன் இதுவரைக்கும் பிள்ளை இல்ல. பிள்ளை பிள்ளைன்னு இப்படி போட்டு தவிக்கியம்மா. அதனால ஏதாவது தான தர்மங்களை செய்து நம்ம பிள்ளையை பெற்றெடுத்து கொடுவோமா? ஆமா எடுப்போமா. நல்ல ஐடியா தான் என் மன்னாதி மன்னா. ஆமா சட்டம் முடிச்சிட்டீங்களா? யாரு கண்ணு வேற அந்த மாவட்டத்துக்கிட்ட இருக்கிறது இருக்க முடியாது. அதனால மன்னாதி மன்னா என்னுடைய வார்த்தை மட்டும் நீர் கேளும். என்னதான் கோடி கணக்குல சொத்து பொருளை செலவழிச்சு பிள்ளை ஆக்கினாலும் நாளைக்கு மக்கள் அது தன்னோட பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. தத்தெடுத்த பிள்ளைங்க தாறுமாறா பேசுவார்கள். காசுக்கு பணம் பிள்ளைய கொடுத்து வாங்கினாலும் அத கடை தெருவுல விட்டோம்னா மக்கள் கண்டபடி திட்டுவார்கள். என்னதான் பிள்ளைக்கு 5000 ரூபாய்க்கு சட்டை எடுத்து போட்டு சம்மன் கூட்டத்துல விட்டாலும் அவன் சின்ன
சின்ன பையனுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணும் தெரியாது. ஆமா. நேர அடிக்கி வில்ல அடிக்கி கொட்டை அடிக்கிற புழுதியில உருண்டு உருண்டு வாயில அழுக்கு சட்டையோட போய் நிப்பான். நிப்பானே. பார்க்க மக்கள் என்ன சொல்லுவாங்க? யார் சொல்லுவாங்க? அவனுக்கு 10,000 ரூபாய்க்கு மணராசு பட்டு எடுத்து கொடுத்திருக்கா. ஆமா, அவன் பாரு பட்டு எப்படி கொடுத்திருக்கானு. இந்த பையனுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு சட்டை எடுத்து போடக்கூடாதா? ஒரு 200 ரூபாய்க்கு. அங்க நடந்தது பாருக்கு தெரியாது. ஆமா. 500 ரூபாய்க்கு சட்டை எடுத்து இந்த கூட்டத்துல இன்னைக்கு விட்டாங்க. ஆமா. இன்னைக்கு நல்ல நாள் அதுவும் இப்படி அலங்கோலமா விட்டுருக்காரு. என்னமா நிக்காம பாரு. அவன் துரு துருன்னு புழுதியில உருட்டு அங்க நிப்பா, அது தெரியாது. ஆமா. பிள்ளைங்க அப்படி விடுவாளா? 10 மாசம் செமந்து பெத்தா அவளுக்கு இந்த பரிமளம் வருமா? எடுத்த பிள்ளை என்னன்னா இலகாரமா அப்படி விட்டுருக்காரு. ஐயா வாழை வடிச்சிருவா, 2 மூக்க வடிச்சிருமா. ஆமா, அதனால திரும்ப எங்க அண்ணவா ராஜமண்ணா என்னதான் இருந்துட்டாலும் காசுக்கோ பணத்துக்கோ பிள்ளை எடுத்து நம்ம வளர்க்கப்படாது. தன்னோட பிறக்கணும் பிறவி தான் பெறணும் பிள்ளை, அப்பதான் நமக்கு மதிப்பு உண்டு பண்ணா. இல்லைன்னா மக்கள் ரொம்ப இலதாரமா பேசுவார்கள். எங்க அண்ணவா ராஜமண்ணா இந்த காலம் போயிட்டாலும் நாளை ஒரு காலத்துல மாண்டு மடிந்து மரணலோகம் சேர்ந்தோமேனையா மக்கள் எல்லாம் நம்மள என்ன சொல்லுகாரு தெரியுமா? அண்ணாத்தா கரையோரோ கரையோரோ அங்கம் கரைக்கு அங்கம் கரைக்கு ஓராட்டோ ஓரம் 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 கரையோரோ கரையோரோ ஓடம் தூக்க ஊராட்டோ ஓரம் 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 கரையோரோ கரையோரோ கெஞ்சி தூக்க ஊராட்டோ ஓரம் 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 மன்னாரி மன்னா மகுடமுடி ராசமன்னா இன்றைய காலத்தை விட்டு விடுங்க. நாளை ஒரு காலம் ஆண்டு மடிந்து மரணலோகம் சேர்ந்தவை. ஆனா மக்கள் நம்மளை யாரு காலமா பேசுவார்கள்? யாரு காலமா என்ன பேசுவாங்க? இந்த மாண்டு மடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் 1 கோடிக்கு வசதி உள்ளவனா இருந்தா சொந்தம் இல்லாதவன் கூட அவன் என் சித்தப்பேன், என் சித்தி, என் மாமியா, என் மாமனார்னு சொல்லிடுவாங்க. அவன் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, சொந்தக்காரனா இருந்தாலும் கூட நாங்க சொத்து சண்டையில அன்னைக்கே அவங்ககிட்ட பேச நிப்பாட்டியாச்சு. சரி, அதான் கேக்கீங்க. துட்டு இருந்தா சித்தப்பேன் செத்தப்பனா, இல்லன்னா செத்தப்பனா ஆயிடுவான். இன்னைக்கு பணம் தானே பேசுது. பணம் இல்லன்னா வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. நீ யாரோ நான் யாரோ தான். ஆமா, சம்பந்தமே. அதான் கேட்டேன், பணம் பார்த்தீங்கன்னா என்ன? பணம் இருந்தாலே இப்ப முத இடம். இப்ப பணம் இல்லாட்டாலும் பந்திக்கு இடம் உண்டு கடைசியில அண்டா கொஞ்சம் கீழே வரவும் உண்டு. கொடுக்காம இருக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க.
அதனால இளவா ராசமண்ணா நாளை ஒரு காலத்துல மாண்டு மருந்தமை ஆனா நமக்கு அந்த கரிகாரம் செய்யறதற்கு கூட ஒரு பிள்ளை கிடையாது. அதனால நமக்கு இப்படி 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 மலட்டுப்பட்ட என்னைக்கு தீர்வது இப்படின்னா ஏன் நாகக்கண்ணி இனிமேலாவது நான் ஒரு வார்த்தை சொல்றேன் நீ கேளு. நீ பொண்ணு பொருளை கொடுத்து பிள்ளை வாங்க வேண்டாம்னு சொல்லிட்ட. சரி, பொண்ணு பொருட்களை ஏதாவது தான தர்மமாவது செய்து பார்ப்போம். தானத்தோட அருமையாலே நமக்கு ஒரு பிள்ளை கிடைக்காதா அப்படின்னு நாகராஜா சொன்ன போது நாகக்கண்ணியானவா ஆட்டும் என்று சம்மதித்து என்ன செய்கிறா தெரியுமா? தானத்திலே சிறந்த தானம் என்னதானோ? அப்பா அன்னதானம் தான். எந்த கோயில் கொடைக்கு போனாலும் மதிய கொடைக்கு பார்த்தா ஒரே அன்னதானம் தான் நடக்குது. லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஆமா, மக்களுக்கு அள்ளி செலவு பண்ண செய்யணும்னு ஆசைப்படக்கூடாது. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் தான். ஆமா, அன்னதானம் தான். வயிறார ஒரு குத்த அன்னதானத்தை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம 7 தலைமுறைக்கு எதுவும் பாவம் செஞ்சிருந்தாலும் அன்றைய மறைஞ்சிடும் போயிடும். ஆமா, தெரியாம போயிடும். அதனால நாகராஜன் நாகக்கண்ணியானவ செய்கிறா தெரியுமா? அன்னதானம் சுரணதானம் அள்ளி அள்ளி தர்மம் செய்தானம் பொண்ணும் தானம் புகழுடனே தர்மம் செய்தான் அவர் சுற்றாடி குளிர் மண்ணும் கட்டி வைத்தார். அவர் பாவன சாரி கேட்டி ஒரு பணித்துறையை கட்டி வைத்தார். அவர் கைலாசம் போகும் கன்றுகளை நட்டு வைத்தார். சுமை கொண்டு வரவர் ஒரு சுமை தாங்கி கட்டி வைத்தார். தாய் கொண்டு வரவர் தண்ணி மரங்கள் எல்லாம் கட்டி வைத்தார். நாகராஜ நாகக்கண்ணி மனவ ஏகப்பட்ட தான தர்மங்களை செய்தோம். எடுத்து ஆடுவதற்கு கூட ஒரு பிள்ளை இல்லை. அப்போது நாகக்கண்ணி வெண்படியானவ என்ன சொல்லி புலம்புகிறா தெரியுமா? எங்கனவா என்ன ஒரு மரமோ ஏழக்கா காக்கி மாறோ ஏழக்கா காய்க்கிறப்போ எனக்காரோடு சேர்வதப்போ சாலையில இருமரமோ சாதிக்காய் காக்கி மாறோ சாதிக்காய் காய்க்கிறப்போ எனக்காரோடு சேர்வதப்போ எங்கனவா ராசமண்ணா ராசமண்ணா நீங்க என்னுடைய வார்த்தைகள் போட்டா காய் காய்க்கும் மகிழி உடன் பிறந்தால் மலடி என்னும் பேருகல்ல இஞ்சி வச்சா பிஞ்சிரங்கோ உடன் பிறந்தா போட்டா காய் காய்க்கும் இறுதி என்னும் பேருகல்ல எங்கனவா ராசமண்ணோ எங்கனவா என்னுடைய மஞ்ச வச்சா பிஞ்சிரங்கு என் மந்திரி நீங்க உடம்பிறந்தா மலடி என்று இன்னைக்கு உலகத்துல பேரு கேட்டேன். இஞ்சி வச்சா பிஞ்சிரங்கு இந்திரனார் என் உடன் பிறந்தா இன்னைக்கு இருசி என்று நான் பேரு கேட்டேனே மன்னா. எல் போட்டா காய் காய்க்கும் என் இடத்தார் கூட இன்னைக்கு நான் பேச மாட்டேங்கிறேன். மன்னாரி மன்னா எனக்கு முன்னால எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், எனக்கு பின்னால் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். இந்த பக்கத்து வீட்டு பாமணிக்கு எத்தனை பிள்ளை இருக்கு? 10 பிள்ளை இருக்கு.